ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கிராமத்து ஸ்பெஷல் ரொம்பவே டேஸ்ட்டாக பருப்பு சாதம் எப்படி பண்ணலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்துட்டு பருப்பு சாதம் செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவு கட் பண்ண வெங்காயமும் தக்காளியும் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி வந்து எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இன்னொரு கப் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அதே 1/2 கிளாஸ் அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துவரம் பருப்பு வந்து சேர்த்துட்டு இதை வாஷ் பண்ணி நல்லா வந்து ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மற்ற காய்கறியெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக வந்துட்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வாழைக்காயும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பப்பட்ட காய்கறி வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பீன்ஸ் வந்து கேரட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் சைஸ் அளவு பார்த்தீங்கன்னா புளியை இந்த மாதிரி தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு காய்கறி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனாலே போதும். ஸோ அதுக்கப்புறமா இது கூட பார்த்தோம்னா நம்ம எந்த கப்புக்கு வந்து அரிசி அளந்தமோ அதே கப்புக்கு 4 கப் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பருப்பு அரிசி இந்த கூட வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஒரு அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வாசனைக்காக மல்லித்தலை வந்து மேலே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.